அகரம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்துள்ளன. ஆட்டுப்பண்ணையில் வெள்ளம் புகுந்ததில் 100 ஆடுகள் உயிரிழந்துள்ளன. இதுகுறித்த விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைகிறார். வணக்கம் பாரி கார்த்திக், விவரம். வணக்கம். நாம் தற்போது இருப்பது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அகரம் கிராமம். இங்கு பல்வேறு இடங்களில் வெள்ளமானது சூழ்ந்திருக்கிறது. அருகில் இருக்க ஏரி உடைந்து அதனுடைய வெள்ளமானது இங்கு இருக்கக்கூடிய தோட்டம் உள்ளிட்ட அனைத்து வயல்வெளியுமே நிரம்பிய வண்ணம் இருக்கிறது. இதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய ஆட்டு மந்தையில் இருக்கக்கூடிய ஒரு 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் இங்கு இரவு நேரத்தில் வந்த திடீர் வெள்ளத்தின் காரணமாக அவைகள் எல்லாம் வெளியேற முடியாமல் தவித்து பிறகு அவைகள் எல்லாம் இறந்து போன ஒரு சூழல்தான் ஒரு சோகமான சூழலாக இருக்கிறது. குறிப்பாக இந்த இடத்தில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் இறந்திருக்கின்றன. மேலும் இங்கு இருக்கக்கூடிய இந்த மந்தை 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் இரவு நேரத்தில் கடுமையாக சத்தமிட்டு இங்கிருந்து வெளியே தப்பிப்பது எப்படி என்று கூட தெரியாமல் அங்கங்கே ஜன்னல் வழியை தலையை விட்டு அப்படியே நீருக்குள் மூழ்கி இறந்திருக்கின்றன. பெரும்பான்மையான ஆடுகள் இங்கிருந்து நேரடியாக தோட்டத்துக்கு தவ்வி அங்கு நீரில் மூழ்கி இறந்திருக்கின்றன. இந்த இடமே ஒரு சோகமான ஒரு இடமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இதன் உரிமையாளருக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பு என்றாலும் கூட இந்த ஆடுகள் எல்லாம் பார்ப்பதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. காரணம், ஒரு ஆடை வளர்த்து அதை பெரிய ஆடாக மாற்றுவது என்பது அவ்வளவு எளிதல்ல. இப்போ இருக்க சூழலில் இங்கு ஆடுகள் வளர்ப்பது என்பது கூட அவ்வளவு எளிதல்ல. நிறைய களவு போகும். அதன் காரணமாக இங்கு தண்ணீர் வரக்கூடாது என்பதற்காக 10 அடிக்கு மேல் ஒரு கொட்டகை அமைத்து சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் கூட அமைத்திருக்கிறார்கள். இந்த ஆடுகள் வளர்ப்பதற்காகவே தனியாக 500 மீட்டரில் ஒரு தீவன பண்ணை ஒன்று போட்டிருக்கிறார்கள். எனவே இவ்வளவு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த பண்ணையில் தற்போது ஆடுகள் இருந்திருப்பது மிகவும் வேதனையாக இருக்கிறது. பார்ப்பதற்கு குழந்தைகளைப் போல இருக்கிறது. இந்த ஆடுகளை வளர்ப்பது என்பது அவ்வளவு எளிதில்ல. ஒவ்வொரு காலநிலைக்கும் ஏற்ற வெவ்வேறு விதமாக அந்த ஆடுகள் தங்கள் சூழலை மாற்றிக்கொள்ளும். எனவே அவ்வளவு எளிதாக இந்த ஆடுகளை இருந்தது எளிதாக கடந்துவிட முடியாது. அதன் உரிமையாளரிடம் கேட்போம். சார், இந்த ஆடு இருந்தது எப்படி சார் இருந்தது? சார், ஆடு எல்லாமே எங்கள் அப்பா ரவும் போலமாக வளர்ந்து வளர்த்தாங்க சார். நைட்லாம் எங்கள் அப்பா வீட்டுக்கே வர மாட்டாங்க. இங்கேயே தான் தங்கி இங்கேயே தான் வளர்த்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு எங்கள் அப்பா புணர்ச்சி வெள்ளம் அப்படின்னாங்கன்னா பார்க்கும்போது காலையில் பார்க்கும்போது அங்கங்கே ஆடுகள்லாம் செத்து கிடக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆடுகள் தான் இங்கே கிடக்கு. அதுவும் தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்கு. மேலே தவிய பார்த்துருக்கு. அதெல்லாம் முடியாமல் அதெல்லாம் சிக்கி செத்து கிடக்கு. ஒரு சில ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே குதிச்சு அங்கங்கே அடுத்தடுத்த வயலில் வேலியில் சிக்கி முள்ளில் சிக்கி செத்து கிடக்கு. அதெல்லாம் திடீர் வெள்ளம். இதெல்லாம் எங்கள் அப்பா இப்போ ஒரு தடவை பார்த்துட்டு வீட்டில் அழுதுட்டனால சாப்பிட முடியல. நான் கஷ்டப்பட்டு கிடந்து வளர்த்தது, அதை நான் பணமாக பார்க்கல. நான் என்னை பார்த்தாலே, நான் இற வச்சாலே என்னை இற கொண்டாலே என்னை சுற்றி வரும். அப்படி வளர்த்த குட்டி செத்து கிடக்கிறத பார்த்தோன்னு என்னால் தூக்கு வர முடியும். எனக்கு பார்க்க மனசே சரியில்லைன்னு எங்கள் அப்பா வீட்டுக்கு அழுதுகிட்டே அதுக்கப்புறம் தான் சார் நான் வந்தேன். இந்த ஆட்டெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? இது பார்க்கும்போது நம்ம கூடயே வளர்த்த ஒரு உயிர் செத்தா எப்படி இருக்கும் சார்? ஒரு குழந்தை இறந்தா எப்படி இருக்கும்? பார்க்கல எனக்கே மனசு கேட்க முடியுது சார். சாப்பாடு கூட தோண முடியுது. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு பார்த்த உடனே எங்கள் அப்பா இதை விட நான் கூட அப்பப்போ எங்கள் அப்பாலாம் இதுலேயே கிடந்தாங்க. 24 மணி நேரமும் எங்கள் அப்பா இங்கே தான் இருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் வீட்டுக்கு வருவாங்க. அதுவும் சில நேரம் சாப்பாடு நானும் எங்கள் அம்மாவை கொண்டு கொடுத்துருவோம். எங்கள் அப்பா சாப்பிட்டுட்டு இங்கே தான் இருப்பாங்க. நைட்டு தூங்குது எங்கள் அப்பா. நைட்டு இங்கே தான் தூங்குவோம்னா ஆடு இல்லை இவ்வளோ குட்டி கிடக்குன்னு சொல்லி எங்கள் அப்பா நைட்டு இங்கே தான் கட்டில் போட்டு ஒத்தையில் தனியாக தூங்குவாங்க. இங்கே பக்கத்தில் வீடுகள்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்த ஆட்குட்டிகள்லாம் செத்ததை பார்த்தோன்னே எங்கள் அப்பாவுக்கு மனசே கேட்கல. அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டாங்க. அதாவது ஆண்டு கணக்கில் வளர்க்கும் ஆடுகளானது அவ்வளவு எளிதில் யாரும் வளர்த்துவிட முடியாது. அதை பாதுகாப்பது என்பது ஒரு மிகப்பெரிய வேலை. தற்போது நாம் பார்க்கும் பொழுது நமக்கே மிகவும் கடினமான ஒரு மன ஓட்டத்தில் இருக்கிறது. ஒரு குழந்தையை போலத்தான் ஆட்டை வளர்க்க முடியும். மிகுந்த பாதுகாப்பாக பல்வேறு சூழல்களில் பல்வேறு தன்மைகள் மாறும் ஆடுகளுக்கு நோய் எதுவும் வரக்கூடாது. அதே போல அதற்கு தேவையான தீவனத்தை தவிர வேறு தீவனம் கொடுத்தால் அதற்கு உடல்நிலை ஒற்றுக்காது என பார்த்து தான் ஒரு ஆடுகளை வளர்க்க வேண்டும். அப்படி இருக்கும் சூழலில் தற்போது இந்த ஆடுகள் இறந்து கிடப்பது நமக்கே மிகுந்த வேதனை அளிக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.